எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி செய்ய மீந்த சாதத்தை யூஸ் பண்ணி மாவை செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் மீந்த போன சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் சாதம் யூஸ் பண்ணுறேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் கோதுமை மாவை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாதத்தையும் கோதுமை மாவையும் அரைச்சிக்கலாம். அப்போ திறந்து பார்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மறுபடியும் அரைங்க. பாருங்க, அருமையான பதத்துல மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான போலுக்கு மாத்திக்கலாம். போல்ல இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்து நல்ல கையால அழுத்தி பிசைங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மறுபடி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை தூவி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்தப்புறம் மேல 2-3 துளி எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்ல ஒரு மாவு உருண்டையை வச்சு மேல கொஞ்சமா மாவை தூவி ஓரளவு மெலிசா திரட்டிக்கலாம். ரொம்பவும் மெலிசா திரட்ட வேண்டாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு சப்பாத்திய கல்லுல போட்டு வேக விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்ததும் கொஞ்சமா நெய்யை தடவிக்கலாம். நெய் வேண்டாம்னா நெய் இல்லாம நீங்க சப்பாத்தியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இனிமே ரைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ரைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சு ஒரு தக்காளி தொக்கோ இல்லைன்னா தக்காளி கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சில்லி இட்லி செய்யறதுக்கு 4-5 இட்லி எடுத்து துண்டுகளா நறுக்கிக்கோங்க. நறுக்கின இட்லி துண்டுகளை சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின பூண்டு, பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கின பிறகு பெரிய துண்டுகளை நறுக்கின வெங்காயம், பெரிய துண்டுகளை நறுக்கின பச்சை குடை மிளகாய் இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்போ சாஸ் ஊற்றணும். இதுக்கு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ்,
3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். சாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இட்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சாஸ் அதிகமாக இருந்தால் இட்லி போடும்போது நல்லா கோட் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் சாஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ பொரிச்ச இட்லி துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி துண்டுகள் எல்லாம் நல்லா சாஸில் கோட் ஆயிருக்கு. கடைசியில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் இல்லைனா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ். வீட்டில் எப்பயாச்சும் மிச்ச மீதி இட்லி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்புமா செய்ய நான் 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 20 நிமிஷத்துக்கு வைங்க. அகல கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, பொடியாக நறுக்குன சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் நறுக்குன 1 கேரட் போட்டு கிண்டுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி போடுறேன். நான் கேரட் பட்டாணி மட்டும் போடுறேன். ஆனால் நீங்கள் பீன்ஸ், குடமிளகாய், உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இது 10 நிமிஷத்துக்கு வேகணும். காய் கொஞ்சம் வெந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. பாருங்க, தண்ணியில் ஊற வச்ச அவல் நல்லா உப்பி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை கடாயில் போட்டு மெதுவாக கிண்டுங்க. அவளோட ஈரம் போகிற வரைக்கும் கிண்டுங்க. கொஞ்சம் கவனமாக கிண்டணும், இல்லைன்னா அவல் மசிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா போட வேண்டாம். கடைசியாக கையளவு நறுக்கின கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சிவப்பு அவல் உப்புமா இப்போ ரெடி. சூடா சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ஒரு தோசை, நீர் தோசை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீர் தோசை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி சுத்தமாக கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு நீர் தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நைட்டே அரிசியை ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியில் தண்ணி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிருக்கு.
மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ மாவை பவுலில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு மோர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நீர் தோசை நல்லா வரும். அடுத்து தவாவை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தொடச்சிட்டு தவா சூடான உடனே 2 கரண்டி தோசை மாவு தவா மேலே ஊற்றிட்டு தவாவை மூடி வைக்கணும். ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கும். நீர் தோசைக்கு தோசையை திருப்ப வேண்டாம், மூடி வச்சாலே இது தானாக வெந்துடும். தோசை வெந்துருச்சுன்னா ஓரத்தில் தானாக பிரிஞ்சு வந்துடும். அருமையான நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு நல்லா சூடாக சாப்பிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி போடுங்க. இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு கிண்டுங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்குங்க. மாவுக்கு அப்புறமா போடலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. அடுத்து கோதுமை மாவு கரைக்கணும். பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதை கரைக்க நான் 1.5 கப்பு கெட்டி மோர் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஊத்தப்பத்தில் புளிக்க வச்ச டேஸ்ட் வரும். முதல்ல 1 கப் மோர் ஊற்றி கிண்டுங்க. இப்போ மீதி இருக்கிற 1/2 கப் மோரையும் ஊற்றி கிண்டுங்க. கிண்ட ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வயர் விஸ்க் பயன்படுத்துகிறேன். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். மாவு ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வதக்கின வெங்காயம் ஆறிடுச்சு. இதை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருக்கு. ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியில் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. இது 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பம் செய்யலாம். தவாவை சூடு பண்ணி 1 கரண்டி மாவு ஊற்றி சுற்றி எண்ணெயை ஊற்றுங்க. கோதுமை மாவு கொஞ்சம் மெதுவாக தான் வேகும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. வித்தியாசமான கோதுமை ஊத்தப்பம் தயார். நல்ல ஒரு கார சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுக்கு அரை கப் திணை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிச்ச உடனே கடாயில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு அதில் 1 கேரட் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பீன்ஸ், அரை கப்பு பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 தக்காளி பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் பிறகு தண்ணியில் ஊற வச்ச திணையை தண்ணி இல்லாமல் கடாயில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா திணை நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வற்றிருக்கு, அருமையான திணை உப்புமா தயாராக இருக்குது. இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா, இல்லைனா வீட்டுக்கு கெஸ்ட்டோ சொந்தக்காரங்களாம் வராங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக செய்யணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.